வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணியில் இருந்து விசிக பேரணிக்கு அனுமதி மறுப்பு, திருமாவளவன் பேச்சு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மதச்சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்து 2.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணி நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், தேசிய குடிமக்கள் பதிவேட்டை தயாரிப்பதை கைவிட வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து மதச்சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் திருச்சியில் விசிக சார்பில் பேரணி நடைபெற்றது. திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பேரணியின் போது விசிக தலைவர் திருமாவளவன் திறந்த வாகனத்தின் மீது பயணித்தார். அப்பொழுது அவர் தொண்டர்களுடன் செல்ஃபி எடுத்து கொண்டார். இதன் பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன் பேசியிருந்தார். திருச்சியில் பேரணி நடத்துவதற்கு முதலில் அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நாம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தும் நமக்கு பேரணி நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது. அவ்வளவு நெருக்கடிகளையும் தாங்கிக் கொண்டு களத்தில் நிற்கும் இயக்கம்தான் விசிக. பாஜகவின் செயல் திட்டத்தை நிறைவேற்ற பல பேர் பல வேஷம் போடுகின்றனர். சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான். அம்பேத்கர் அரசியல் வேறு, அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. யார் எந்த கூட்டணி என்று தேர்தல் கணக்குகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அந்த கவலை இல்லை. விசிக திமுகவிடம் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது என்று சொல்கிறார்கள். அட அற்பர்களே, அரசியல் அறியாமையில் உளரும் அரைவேற்காடுகளே, அரசியலை திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விசிக தான். இந்திய அரசியல் அமைப்பையும் கூர்மைப்படுத்துபவர்கள் விசிக தான். மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் எதிரானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகின்ற அரசியல் விசிக மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறது. இதன் வலிமையை தெரிந்தவர்கள் திருமாவளவனுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை, பேரம் பேச தெரியவில்லை, துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நாங்கள் முதல்வர் பதவிக்கே ஆசைப்படவில்லை. எங்கள் தந்தை அம்பேத்கர் பிரதமர் பதவியை கைப்பற்றுங்கள் தான் என்று வழிகாட்டுகிறார். அதுதான் அதிகாரமுள்ள பதவி. இந்த மண்ணின் பூர்வ குடிகள் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும். எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், விசிகவுக்கும் தெரியும். யூடியூப்பில் யாரெல்லாமோ எனக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். 35 ஆண்டுகளாக நாங்கள் அரசியல் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். 10 ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று கூறியவர்கள் நாங்கள். சமகாலத்தில் எங்களோடு புறப்பட்டு வந்தவர்கள் எங்கோ வழி தவறி போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு விசிக தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிறது. கேரளாவிலும் மகாராஷ்டிராவிலும் கர்நாடகாவிலும் துளிர்விட்டு கொண்டிருக்கிறது. விசிக இன்றைக்கும் அனைத்து வரம்புகளை கடந்து நிமிர்ந்து நிற்கிறது. எங்களுக்கு யாருடைய அறிவுரையும் தேவையில்லை. நாம் பட்டியல் சமூக மக்களை ஏற்கிறோம், ஏமாற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு நாம் என்ன சொல்வது? இன்றைக்கும் பட்டியல் சமூக மக்கள் சமூக தளத்தில், பொருளாதார தளத்திலும், கலையுலகத்திலும் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றால் விசிகவின் எழுச்சிதான் அதற்கு காரணம். எங்களை கூமுட்டைகள் என்றும் எண்ணாதீர்கள். கண்ணில் விரலை விட்டு நுழவுவோம். ஆண்ட பரம்பரை, வீர பரம்பரை என்று சொல்ல கூடியவர்கள் நாங்கள் இல்லை. நாங்கள் அறிவு பரம்பரை. எங்களை நோக்கி அதிகாரம் வரும், எங்களை நோக்கி நாற்காலிகள் வரும். திடீரென்று பாஜகவுக்கு முருகன் மேல் பக்தி வந்துள்ளது. ஊபி போனால் ராமர் பக்தர், பீகார் போனால் கிருஷ்ணர் பக்தர், மகாராஷ்டிரா போனால் விநாயகர் பக்தர், மேற்கு வங்கம் போனால் காளி பக்தர், தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருக பக்தர். பாஜகவினர் எத்தனை வேஷம்
போடுகிறார்கள் என்று பாருங்கள். இதுதான் சானதான புத்தி. இந்த மக்களை மயக்க பார்க்கிறார்கள் என்றும் ஆவேசமாக திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தால், இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.